நாளைக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணம். ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த சந்திர கிரகணம் வருகின்றது. ஞாயிற்றுக்கிழமை நாளை செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு நேரம் 9:52 கிரகணம் தொடங்கி இது நள்ளிரவு 1:52 வரைக்கும் இருக்கு. இந்த முழு சந்திர கிரகண நேரம் எந்த நேரத்துல இருக்கு அப்படின்னா 11 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் முழு கிரகணமாக இருக்கு. அதனால இந்த கிரகணம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, பூஜை அறையில உட்கார்ந்து தியானம் பண்ணலாம், மந்திர ஜபங்கள் சொல்லலாம். பூஜை எல்லாமே செய்தால் அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். பௌர்ணமியும் சேர்ந்து வர்றது அதிவிசேஷம். கோவில் நடைகள் சில நேரத்துல இந்த பௌர்ணமி நேரத்துல திறந்திருப்பாங்க. ஆனா கிரகணம் வர்றதுனால கோவில் நடைகள் எல்லாமே இந்த நேரத்துல சாத்தப்பட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க செய்யக்கூடியது பூஜைகள் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன மந்திர ஜபங்கள், தியானங்கள் இதெல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாதது எந்த ஒரு பொருளையும் நீங்க அந்த நேரத்துல உடைப்பதோ அல்லது கிழிப்பதோ எதுவுமே பண்ணக்கூடாது. முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் இந்த விஷயங்களை செய்யாதுங்க. இரவு நேரத்துல ஜன்னல்கள் எல்லாத்தையுமே நீங்க சாத்தி வச்சிடலாம். வீட்டில இருந்து வெளியே வர்றதை தவிர்த்துக்கலாம். இந்தியாவில இந்த கிரகணம் தெரியும். இந்த கிரகணம் ஆரம்பிக்கின்ற நேரத்திற்கு முன்பாக 9:52 ஆரம்பிக்குதுன்னு சொன்ன இரவு நேரம் நாளை. அதற்கு ஒரு 3 மணி நேரத்திற்கு முன்பாக நீங்க இரவு உணவை எல்லாமே முடிச்சிடணும். பூஜை அறையிலையும் நீங்க விளக்கு ஏற்றி வைத்து நீங்க பூஜை பண்ணலாம். அதே மாதிரி நாளைக்கு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில கோவிலுக்கு போயிட்டு தீர்த்த தண்ணீரை நீங்க வாங்கிட்டு வீடு முழுவதும் தெளித்து விடலாம். வீடை கழுவி சுத்தம் செய்துட்டு பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அதற்கப்புறமா தான் சமையல் அறைக்கு போகணும்.